தகவல் பெறும் உரிமைச் சட்டம்னா என்ன? அதாவது ஆர்டி ஆக்ட்னா என்ன? அது எப்போ கொண்டு வந்தாங்க? எதுக்காக கொண்டு வந்தாங்க? அதனால் என்னென்ன யூசஸ், அப்புறம் அதனால் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ரேடியோ பஜார். வாங்க 4 விஷயம் தெரிஞ்சுட்டு போங்க. திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ரேடியோ பஜார். லாஸ்ட் டைம் வந்துட்டு த டார்க் நைட் படத்தில் நடந்த ஹீத் லெஜரை பற்றி ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, மறக்காம பாருங்கள். எங்கள் வீடியோஸ் நீங்கள் முறை பார்க்குற மாதிரி தான் எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆர்டிஐ ஆக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறது தெரியும். வாங்க. ஆர்டிஐ ஆக்ட் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுங்க. இது வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த நம்ம பண்ணுற விஷயம், அதாவது கவர்மெண்ட் பண்ணுற விஷயம் வந்துட்டு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது மக்களுக்கு அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆர்டிஐ ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005 கொண்டு வந்தாங்க. இதனால் என்ன யூசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் வேணும்னா அது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அந்த தகவல் பெறும் உரிமை சட்ட அலுவலருக்கு நம்ம அனுப்புனா அதுக்கு கரெக்டான நமக்கு தகவல் கிடைக்கும் அப்படின்றது தான். மேலும் வந்துட்டு இந்த ஆக்டில் சப்போஸ் அவங்க வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு அந்த நம்ம சொன்ன தகவல் வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அது என்னென்ன தண்டனைகள் இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்துட்டு தமிழ்நாடு தாங்க முன்னோடி. அதில் நான் சொல்கிறதுக்கும் பெருமைப்படுறேன், நான் ஒரு தமிழன்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஆர்டிஐ ஆக்ட் வந்துட்டு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியா ஃபுல்லாக எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா 2005 தான். ஆனால் 1997 வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த ஒரு தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை சட்டம்னு ஒன்று இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணுறாங்க. அப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் வந்துட்டு இதில் கிடையாது. அது வந்துட்டு ஒரு தனியான ஒரு டெரிட்டோரியல் அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோடி என்ன பண்ணிட்டாரு, இந்த இந்தியாவோட அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இணைச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கும் இது பொருந்தும். ஓகேங்களா? தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா, சிறப்பு ஆணையர் ஒருத்தர் இருப்பார் மற்றும் அரசு செயலாளர் ஒருத்தர் இருப்பார். இது வந்து ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு என்ன இவங்களோட ஒர்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு பாமர மக்களோ ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்குறாங்க. சப்போஸ் வந்துட்டு அந்த தகவல் வந்துட்டு சரியாக அவங்களுக்கு வரலை அப்படின்னா வந்துட்டு இவங்கள்ட்ட போய் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் இவங்க வந்துட்டு அவங்க கீழே இருக்கிற ஆஃபீஸருக்கு வந்துட்டு மேபி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த எல்லாமே ஒரு சட்டம் உருவாக்குறாங்க. பட்டு அதனால் என்னென்ன யூசஸ் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன யூசஸ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கிராமத்தில் என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு, அந்த திட்டங்கள் வந்து சரியாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவல் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போது ஃப்ரம் டூ அந்த மாதிரி எழுதி, எங்கள் கிராமத்தில் வந்து இந்த மாதிரி சாலை வசதி உண்டா, எங்கள் கிராமத்துக்கு வந்து தெருவிளக்கு வசதிகள் உண்டா, எங்கள் கிராமத்துக்கு வந்து பேருந்து போக்குவரத்து வசதிகள் உண்டா, இந்த மாதிரிலாம் நீங்கள் தேவைப்படுற கொஷின் வந்துட்டு ஃபில் பண்ணி அதை வந்துட்டு அனுப்புனீங்கன்னா உங்கள் கிராமத்துக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது இல்லைன்றதை வந்துட்டு அந்த தகவல் கொடுப்பாங்க. இந்த தகவல் வந்து எப்போ கொடுப்பாங்க, எத்தனை நாளில் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு லெட்டர் அனுப்புகிற அதிலேருந்து 30 நாளுக்குள்ளே தகவல் கொடுக்கணும். சப்போஸ் 30 நாளில் தகவல் கொடுக்கலப்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா, அவங்க மேலே வந்துட்டு நம்ம வழக்கு தொடரலாம். அதாவது வழக்கு தொடரலாம் நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் பிரச்சனையா, நம்ம ஏதாச்சும் போய் காசு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி, அவங்களுக்குன்னு ஒரு ஆணையர் இருப்பார். அவர்கிட்ட டேரெக்டாக வந்து லெட்டர் ஃபார்மேட்டில் நம்ம கம்ப்ளைண்ட் எழுதி ஜஸ்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு சரியான தகவல் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா, ஒரு நாளைக்கு 250 வீதம், அதாவது அவங்க எப்போ வந்துட்டு அந்த 30 நாள் முடிஞ்சிட்டும் வந்துட்டு தகவல் கொடுக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு 250 ரூபா வீதம், எவ்வளோ நாளாக 25,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும், கடமைப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன ஒரு சூப்பரான விஷயம் இருக்குன்னா, நீங்கள் வந்து தகவல் வந்துட்டு கேட்குறீங்க அப்படின்னா, அது வந்துட்டு சப்போஸ் ஒரு பாமர ஏழை, அதாவது எங்களால் வந்துட்டு பணம் கூட கொடுக்க முடியாதுப்பா, டெய்லி சாப்பிட்றதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பெனால்ட்டி, அதாவது அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கு ஒரு மினிமம் கட்டணம் இருக்குது, அதாவது இவ்வளோ தான் செலுத்தணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலுத்த தேவையில்ல, கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ வந்துட்டு கட்டணம், அதாவது நார்மல் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு கொஷின் ஒன்று கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 10 ரூபாய். ஓகேங்களா? ஃபஸ்ட்லாம் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இந்த கோட் ஃபீ மாதிரி இல்லை. அதாவது கோட் ஃபீனா என்னென்னா, இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ஒட்டுறோம். இப்போலாம் கோட் ஃபீ ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்குது, அதை ஒட்டி தான் நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணணும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா,
அதாவது ஃபஸ்ட்டு அனுப்புனர், அதாவது நீங்கள் உங்கள் அட்ரஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு பெறுநர், அதாவது இந்த இதில் வந்துட்டு ஒவ்வொரு பிரான்ச், அதாவது இதுலேயே வந்துட்டு நிறைய செப்பரேட்டாக நிறைய பிரான்ச் இருக்குது. அதாவது என்னென்ன பிரான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விளையாட்டுத்துறைக்குன்னு தனியாக இருக்குது, ஊரக வளர்ச்சிக்குன்னு தனியாக இருக்குது, கல்விக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்மேட்டில் அட்ரஸ் எழுதிக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஐயா, அதாவது எப்போவுமே எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பெக்டாக சொல்லிவிட்டு தயவு செய்து கீழே உள்ள தகவல்களை கொடுக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். மேலும் வந்து தகவல் விவரம் என்ன அப்படின்னா, அதாவது கீழே வந்து நம்ம ஆவணங்கள் அட்டாச் பண்ணணும். ஆவணங்கள் அட்டாச் பண்ணணும்னா என்னென்னா ஒன்றும் கிடையாதுங்க. A4 ஷீட்டில் வந்துட்டு நமக்கு என்னென்ன கொஷின் கேட்குறோம் அப்படின்றது வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் தனியாக ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி எழுதியிருக்கணும். இந்த மாதிரி எங்கள் கிராமத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி பஸ் வசதி இருக்கா, பேருந்து வசதி இருக்கா அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம கேட்ட கொஷினுக்கு எனக்கு இந்த மாதிரி என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத வந்து நாங்கள் கண்டிப்பாக பதிவிடணும். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்லிப், அதாவது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்காக அந்த 10 ரூபீஸ் அந்த கோர்ட் ஃபீ மாதிரி கட்டினீங்க பார்த்தீங்களா, அதோட விவரங்கள் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கணும். நாலாவது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி என்னென்னு சொல்லணும்னா, இந்த மாதிரி எனக்கு நான் மேல்கண்ட ஆவணங்களும் எனக்கு தகவல்களும் அவசரமாக எனக்கு கிடைக்கணும், விரைவில் எனக்கு கொடுக்க ஆணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். அடுத்து கீழே வந்துட்டு நம்மளோட சிக்னேச்சர் வேணும். ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு இடம், நாள், அதாவது என்னைக்கு நீங்கள் போடுறீங்க, எந்த ஊர் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். மேலும் வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம எழுதுகிற லாங்குவேஜ் வந்துட்டு தமிழாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம். மேபி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இப்போ தமிழ்நாடுனா தமிழ், கர்நாடகானா வந்துட்டு கன்னடம், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். இல்லை காமனாக வந்துட்டு மொத்தமாக எழுதுறேன்னா இங்கிலீஷில் கேட்கலாம். அதாவது இப்போ அந்தந்த மாநிலத்திற்குள்ளே இருக்கிற ஒரு தகவல் கேட்குறீங்கன்னா நீங்கள் அந்தந்த மாநிலத்தோட லாங்குவேஜ் எழுதலாம். இல்லை வந்துட்டு நான் மொத்தமாக இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு தகவல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் எழுதலாம். ஏன்னா காமன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தானே, ஸோ அதனால் இங்கிலீஷில் எழுதலாம். மேலும் வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, இதெல்லாம் பழைய காலத்து ஜென்ரேஷன் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு மின்னஞ்சல் மூலிமா, அதாவது இமெயில் மூலிமா கூட அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நான் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன். வந்துட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தெரியணும் அப்படின்றீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்போஸ் ஒரு நிரபராதி வந்து தூக்கிலிட போகிறாங்க அப்படின்ற ஒரு தெரிகிற பட்சம், அதாவது அது வந்துட்டு ஒரு உயிர் சம்மந்தப்பட்டமான விஷயம் தானே. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட சுதந்திரம் பறிப்போது ஒரு இடத்துல அப்படின்னும்போது நீங்கள் வந்து தகவல் எனக்கு இது தகவல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கோரும் பட்சத்தில் வந்துட்டு 48 மணி நேரத்தில் கொடுக்குற உரிமை இருக்குது. அதாவது அவங்க 48 மணி நேரத்தில் நம்ம கேட்டோன்னே கொடுக்கணும், ஓகேங்களா. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக கேட்கும்போது அவங்க 48 மணி நேரத்தில் கொடுக்கல, அது வந்து காலம் தாழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டு அந்த தகவல் பெறும் உரிமை சட்ட ஆணையர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேலும் வந்துட்டு இந்த தகவல், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம், அந்த கொஷினுக்கு வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஒரு தகவல் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மேல்முறையீடு கூட அதில் போகலாம். மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னா எதுக்காக எப்படி போகலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் கேட்டேன்ப்பா ஒரு தகவல், எனக்கு வந்துட்டு அவங்க சரியான ஒரு தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போகலாம். அந்த மேல்முறையீடு ஃபார்ம் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கண்டிப்பாக அதை இந்த அந்த வீடியோலேயே பாருங்கள். நான் அந்த ஃபார்மேட்டும் உங்களுக்கு எப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எப்படின்னா, பெறுநர், அதாவது யாருன்னா அந்த தலைமை தகவல் ஆணையர், அவருக்கு எழுதுகிறோம், அதனால் அவர் அட்ரஸ் போட்டுக்கணும். அப்புறம் தகுதியுடைய அதிகாரி பற்றி குறிப்பிட வேண்டும். அதாவது எந்த அதிகாரி வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கலை, எங்கே அப்படின்றது வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்களோட ஃபுல் நேமு, அப்புறம் உங்கள் முகவரி, அப்புறம் வேண்டப்படும் தகவல், வேண்டப்படும் தீர்வு அப்படின்றதெல்லாம் தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, தகவல் தேடப்படுவது நோக்கம் அப்படின்றது வந்துட்டு கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுலேயும் வந்துட்டு விண்ணப்பதார ஒப்புகம், இடம்லாம் போட்டிருக்கணும். நான் இந்த லிங்க்கையும் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், மறக்காமல் பாருங்கள். மேலும் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வந்த தகவல் வந்து சரியாக படலப்பா, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இரண்டாவது ஒரு மேல்முறையீடும் போகலாம். இதுக்கு எல்லாமே யார் பார்ப்பாங்கன்னா, எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க, நம்ம எந்த ஒரு செலவும் செய்ய தேவையில்லை. இந்த செகண்டாவது மேல்முறையீடு எப்போன்னா, அந்த ஃபஸ்ட்டு மேல்முறையீடு கொடுத்த 90 நாட்களுக்குள்ளாக இது வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது ரெண்டாவது மேல்முறையீடு வந்துட்டு எதிர்கொள்ளணும். மேலும் வந்துட்டு இதில் ஒரு சில விலக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன விலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேட்குறோம் எல்லா தகவலும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில அறிவாளிகளாம் இருப்பாங்க. என்ன அறிவாளினா, இப்போ இந்தியாவோட இராணுவ ரகசியங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம் RTIயில் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுக்காது. அதாவது இந்தியாவோட இறையாண்மை, அப்புறம் பாதுகாப்பு, அதாவது ரொம்ப மறைமுகம் வச்சுருக்க ஒரு சில விஷயம், இந்த இராணுவ இது, அப்புறம் நம்ம ஆர்மி ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்
விஷயங்கள் வந்துட்டு மறைமுகமாக ரகசியமாக வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தேவைப்படுற தகவல், அதாவது அது நீங்களாக, அதாவது ஒரு சில விஷயம் நம்ம கேட்குறோம், அது வந்துட்டு இந்த தகவல் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தெரிகிற பட்சத்தில் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது பிஎம் கேர்னு சொல்லிட்டு இந்த கொரோனா இஷ்யூ டைமில் வந்துட்டு மோடியோட அந்த பிஎம் கேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஆர்டி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த ஆர்டி வந்தது என்ன வந்துருச்சுன்னா வந்துட்டு அது ஒரு கவர்மெண்ட்டில் வந்துட்டு அட்டாச் ஆகாத ஒரு தனியான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அவங்க ஆர்டி போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. அதாவது இந்த பிஎம் ஃபண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் இதோட கூட அட்டாச் பண்ணலையா அப்படின்ற ஒரு விஷயமே அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஊரில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வசதிகள் இல்லை, ஸோ உங்கள் ஊருக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம ஆர்டி அப்ளை பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மேலும் வந்துட்டு இந்த ஆர்டி வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு நம்ம இது வந்துட்டு நல்லா படித்தவங்க தான் போடணும், இந்த ஆர்டி அப்ளை பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒரு பாமர மக்கள் கூட கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த ஃபார்மேட் எழுதணும்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டர் ஃபார்மேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி போட போகிறோம் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல்.